அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். இன்றைய இளைஞர்கள் மனதில் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நான் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன். அந்த வகையில் இன்றைய நம்பிக்கை தத்துவம் என்னன்னா, பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு வாழ்க்கையில ஜெயிக்க தோக்க ரெண்டுத்துக்குமே காரணம் நம்மளுடைய சிந்தனை தான், நம்மளுடைய எண்ணம் தான். அதனாலதான் பெரியவங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். இப்போ ஒரு பலூன் இருக்கு, அந்த பலூனு பறப்பதற்கு காரணமும் காத்து தான், வெடிப்பதற்கு காரணமும் காத்து தான். ஒரு கப்பல் இருக்கு, அந்த கப்பல் போவதற்கு காரணமா இருப்பதும் தண்ணீர் தான், மூழ்குவதற்கு காரணமா இருப்பதும் தண்ணீர் தான். அந்த மாதிரி ஒரு மனிதன் வாழ்வில் உயர்வதற்கு காரணமும் எண்ணங்கள் தான், தாழ்வதற்கு காரணமும் எண்ணங்கள் தான். நம்ம எண்ணத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்கு. அதனாலதான் வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள், நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொன்னாரு. ஐயன் திருவள்ளுவர் அவர்கள், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின்னு குறளின் 666 சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும், நெகட்டிவா நினைச்சா நெகட்டிவா தான் ரிசல்ட் கிடைக்கும். அதனால நம்ம உயர்ந்த மனப்பான்மையை, பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம வளர்த்துக்கணும். தாழ்வு மனப்பான்மையை, அதாவது நெகட்டிவ் தாட்ஸை நம்ம மனசுல இருந்து அறவே நீக்கணும். அப்படி நீக்கணும்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி நான் முடிச்சுக்க ஆசைப்படுறேன். சினிமா பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் அவர்கள், அவர் படிச்சது முதல்ல பிஎஸ்சி பிசிக்ஸ். ஆனா தமிழ் மீது கொண்ட தீராத சினிமா பாடலாசிரியராக, அதாவது ஒரு கவிஞரா, கவிதையில அவருக்கு நாட்டம் அதிகமா இருந்தது. அதனால பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்ச கையோட எம்ஏ தமிழ் படிச்சாரு. அதன் வாயிலா சென்னை வந்தாரு. வந்துட்டு சென்னையில சினிமா பாடலாசிரியர் வாய்ப்பை பெற்றாரு. கவிஞர் வாலிப கவிஞர் வாலி, கவி பேரரசு வைரமுத்து இவங்கெல்லாம் இருக்கிற காலத்திலேயே தொடர்ந்து 12 ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் அதிக பாடல் எழுதிய சினிமா பாடலாசிரியர் என்கின்ற சாதனையை நா. முத்துக்குமார் அவர்கள் தக்க வைத்தார். அதாவது தமிழ் சினிமா அப்படிங்கிற கடல்ல பல திமிங்கலங்களுக்கு மத்தியிலே அவரும் ஒரு சுறா மீன் அப்படின்னு நிரூபிச்சாரு. நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை என்பதற்கு உதாரணமாக நா. முத்துக்குமார் அவர்கள் திகழ்றாரு. அதனால நீங்களும் நீங்க என்ன ஆகணும்னு நீங்க முடிவு எடுத்து உங்க லட்சியத்தை நோக்கி முன்வைத்த காலை பின்வைக்காம நடைபோடுங்க. உங்களுக்கு நிச்சயம் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்.